ஆ ம் இ ஈ ம் உ ஊ ம் ரு ரு ம் ரு ம் ஏ ம் ஓ இல்ல ஏக்கு அப்புறமா ஐ ஏ ஐ ஏ ஐ ம் ஓ ம் ஔ ம் அம் ம் ஆஹா. வெரி குட். நன்னா வாசிச்சீர் சுவாமி. சரி, ஹல் அக்ஷராணி. வசந்தி அம்மா நீங்க வாசிங்கோ. ஹல் அக்ஷராணி. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ ல க்ஷ. இது என்னது மாமா? நடுவுல வந்து த்ரா இருக்கு, சரியா? த்ரா. இது வந்து ஞ ஞ ஞ. த்ர ஞ. அப்புறமா ஷ்ரா. கடைசில வந்து வரல. ஆமா, இதுல இல்ல. ஷ்ரா இருக்கு, இங்க இருக்கு. ஷ்ரா இருக்கு. ஓகேவா? ஓகே. சரி. அந்த லெட்டர் அது தெரியல, அது எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கவலையப்படாதீங்க. சரியா? ஓகே. ஓகேவா? சரி, இப்ப வந்து சம்ருத்தா, இந்த தேர்ட் டாபிக் நீ வாசிமா. Yes, sir. Ka, k plus a ka. Ik plus a ka. Ik plus i ki. Ik plus i ki. Ik plus u ku. Ik plus u ku. Ik plus r kr. Ik plus r kr. Ik plus r kr. Ik plus a k. Ik plus a I kai. Ik plus o go. Ik plus au cow. Ik plus kam. Ik plus aha kaha. வெரி குட். நல்லா வாசிச்சம்மா. இந்த 3 டாபிக்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப வந்து 3 டாபிக்ல 3 டாபிக்ல ஒரு டவுட் இருக்கு எனக்கு. கேட்கலாமே. அந்த இக்கோட அந்த இது வந்து இந்த ஹாஃப் சவுண்ட் சொன்ன அது போட்டு பண்ண முடியாதா? இது எப்படின்னா, அதனுடைய யூசேஜ் வார்த்தைகள்ல தான் யூஸ் ஆகுது. இது வந்து இது பேசிக் லெட்டர். சரியா? இப்போ யாராவது இக்கா மாத்துங்கோ அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா உடனே நீங்க பண்ண வேண்டியது காக்குக்கு ஒரு ஸ்டோக் சின்னதா, உடனே அது இக் ஆயிடும். சரியா? அதுதான் பேசிக். நீங்க சொன்ன மாதிரி பேசிக் அது. அப்ப அந்த இக்கு இருக்கே அப்படின்னா அது யூசேஜுக்காக. ஒரு வேர்ட்ல ஸ்டார்டிங்லயோ நடுவுலயோ வந்தாதான் அந்த இக்குனுடைய பிரமேயம். மத்த இடங்கள்லாம் இவர் தான். ஓகேவா? அடியே. சரி, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இந்த 3 டாபிக்ல? சரி சுவாமி, கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி அந்த ஹல் அக்ஷராணில வந்து அந்த கடைசி 3 லைன் வந்து அந்த கடைசி 3 லெட்டர்ஸ் வந்து கம்பைன்டு லெட்டர்ஸ்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, அது மட்டும் என்னன்னு ஒரு வாட்டி திருப்பியும் சொல்றீங்களா? நேத்துக்கு அது நோட் பண்ணி மறந்துட்டேன். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, 10 தடவை கூட சொல்றேன், ஒண்ணுமே கவலையே இல்லை. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கல இருந்து இந்த வ வரைக்கும் நான் முதல்ல வாசிக்கிறேன். நீங்க அதை முதல்ல நல்லா கவனிங்க. அந்த ப்ரொனன்சியேஷனை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ. இது வரைக்கும் கிளியர் இல்லையா?
ஓகேவா? வெரி கிளியர். ஜி Perfect. ஜி ஜி அந்த ஒரே ஒரு டவுட் ஜி. அந்த ரெண்டு இதுலயும் வருது இல்லையா, டர்லயும் வருது தேர்லயும் வருது இல்லைங்களா ஜி? அது எங்கேயாச்சும் நம்மளுக்கு எப்படி கன்ஃபியூஸ் ஆகாத நம்ம லெட்டர்ஸ் அப்படி வரும்போது ரெண்டுமே வரும்போது? எது எது இத தேர்ட் லைன் சொல்றீங்களா ஃபோர்த் லைன் சொல்றீங்களா? தேர்ட் லைன்லயே தானே வருது. அது தேர்லயும் அப்படிதான் வருது இல்லையா, அது கடைசி அந்த ரெண்டு லெட்டர்ஸ். சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த போர்டு உங்களுக்கு விசிபிளா தெரியுதா? தெரியுது சார். இப்போ தேர்ட் லைனை மட்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. சரி. இது வந்து ட ட சரியா? இத நீங்க தமிழ் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? தமிழ்ல நீங்க அப்படியே கம்பைல் பண்ணிட்டே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டே வாங்க. சரியா? இது ட. இது என்னது? இந்த லெட்டர் ட. ஓகேவா? ஓகேவா? சரி. அடுத்தது ஃபோர்த் லைன்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. த த இது தமிழ்ல இந்த த. ஓகேவா? சரி. இப்ப பாருங்க, இந்த மூணாவது லைன்ல இருக்கக்கூடிய மொத்த வரிசையும் இருக்குல்ல, அது இத மையமா வச்சுட்டு தான் வருது. ட ட ட ட ந. ஓகேவா? நாலாவது லைன் முழுக்க இத மையமா வச்சுன்னு வருது. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி? இது ட ட நம்ம டாட்டாலாம் சொல்றோம் இல்லையா, டாடா, இந்த ட. ஓகேவா? பட்டம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, பட்டம், அதுல ட வருது, அந்த ட. இது த தாத்தா த தாமரை தா. ஓகேவா? அப்ப இந்த லைன் முழுக்க இததான் மையமா வச்சுன்னு வருது. எப்படி? த த த த ந. ஓகேவா? அது எல்லாம் சவுண்ட் தேர்ல தான் வருது. எண்டிங் சவுண்ட் தேர்ல தான் வருது. ஓகேவா? அது எல்லாம் வந்து த த த த ந. இது எல்லாம் வந்து த த த த ந. ஓகேவா? தேங்க்யூ ஜி. யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, கிளியர், குட். இப்ப வந்து இந்த அக்ஷரங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ய ர ல வ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் எதுவுமே யாருக்குமே இந்த ப்ராப்ளமே இருக்காது. அடுத்தது இங்க இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஷ ஷ ச ஹ. இத மட்டும் 10 தடவை நீங்க சொல்லி பாருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த 4 லெட்டருடைய ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஷ ஷ ச ஹ. திருப்பி சொல்றேன் பாருங்க, ஷ ஷ ச ஹ. ஓகேவா? ராமபிரியாமா, நீங்க கேட்டீங்கல்ல இந்த இதனுடைய இது புரியுது. இதுக்கு அடுத்தது சொல்றேன். இதுக்கு அப்புறமா ல ல. அடுத்தது இது க்ஷ க்ஷ. லக்ஷ்மி சொல்றோம் இல்லையா, அந்த இக்ஷு சொல்றோம் இல்லையா, க்ஷ சொல்றோம் இல்லையா, அதுதான் இது க்ஷ. ஓகேவா? இப்ப வந்து எம்பெருமான் விஷ்ணுக்கு வந்து க்ஷீராப்திநாதன் ஒரு பேர் உண்டு. கேட்டிருக்கீங்க இல்லையா? க்ஷீராப்திநாதன். அதுல முதல்ல க்ஷா வரும் இல்லையா, க்ஷீராப்தி. அதுக்கு முதல்ல க்ஷா வருமா இல்லையா, அந்த க்ஷா தான் இது. சரியா? இதுல யார் யாரெல்லாம் இருக்கா? இதுல 3 லெட்டர்ஸ் இருக்கா. சரியா? யார் யாரு? இக்கு இஷ் இஷ். இது பாருங்க, இந்த இஷ் நான் கை வைக்கிறேன் பாருங்க, இந்த இஷ் ஒரு ஆ. ஓகேவா? இத நான் வந்து நேத்து இத ஒரு தடவை எழுதி காமிச்சேன். இப்போ ஒரு தடவை கூட எழுதி காமிக்கிறேன். பாருங்க, இக்கு பிளஸ் இஷ் பிளஸ் ஆ. ஓகேவா? ஓகே. இது வந்து க்ஷா க்ஷா. ஓகேவா? இது சொல்லும் போதே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே க்ஷா அப்படின்னு தான் சொல்லும். ஓகேவா? சரியா? அடுத்த லெட்டர் வந்து த்ரா இல்லையா? இந்த த்ரா வந்து
திரால அதே மாதிரி அகைன் 3 லெட்டர். இத்து பிளஸ் இரு பிளஸ் ஆ, திரா. ஓகேவா? இத்து பிளஸ் இரு பிளஸ் ஆ. ஓகேவா? திரா. ஓகே ஓகே. அடுத்தது வந்து ஞா. இந்த ஞாக்குள்ளேயே 3 லெட்டர். யார் யாரு? இஜ் பிளஸ் இஞ் பிளஸ் ஆ. ஓகேவா? நேற்று வந்து இதுலதான் கரெக்டா அது வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு போட்டோ மட்டும் காமிக்கிறேன். அதை நான் திருப்பி இந்த இடத்துல காமிக்கிறேன், கிட்ட எடுத்துட்டு வரேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதுதான் பாருங்க, நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. தெரியுதா? தெரியுது. பிளர்ரா இருக்கா? கொஞ்சம் பிளர் ஆகுது. ஒரே நிமிஷம். போயிட்டு வருது. கிளியரா இப்ப இருக்கா? கிளியரா இருக்கு. அந்த 3 லெட்டர் தான். இந்த 3 லெட்டர்ல எந்தெந்த 3 லெட்டர் இருக்கு? க்ஷாக்குள்ள 3 லெட்டர் இருக்கு. இக்கு பிளஸ் இஷ் பிளஸ் ஆ. அடுத்தது திராக்குள்ளேயே 3 லெட்டர் இருக்கு. இத்து பிளஸ் இரு பிளஸ் ஆ. அடுத்தது ஞா. இஜ் பிளஸ் இஞ்சி பிளஸ் ஆ. சரியா? ஓகே. நான் என்ன பண்றேன்னா இதை வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு நம்மளுடைய குரூப்ல போடுறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஓகே. சரி, இப்ப வந்து இந்த 3 லெட்டர் இல்லாம அடுத்தது ஷ்ரா, லாஸ்ட் லெட்டர் ஷ்ரா. ஓகேவா? அந்த ஷ்ராக்குள்ள யார் யார் இருக்கிறது? அதே மாதிரியே 3 லெட்டர். இஷ் பிளஸ் இரு பிளஸ் ஆ. எந்த இஷ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? ஷ ஷ ச ஹ. அதுல ஃபர்ஸ்ட் இஷ் இருக்கு இல்லையா? அந்த இஷ் பிளஸ் இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஷ்ரா. ஓகேவா? இங்க எழுதுறாங்க. பாருங்க, இஷ். ஓகேவா? இந்த இஷ் பாத்துருக்கீங்க இல்லையா? இஷ் பிளஸ் இரு, இஷ் பிளஸ் இரு பிளஸ் ஆ. ஓகேவா? இஷ் பிளஸ் இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஷ்ரா. ஓகேவா? ஓகே. சரி, இப்ப புரியுதா உங்களுக்கு? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எனி டவுட்ஸ்? இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஜி. ஓகே, குட். தேங்க் யூ. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. திருப்பியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. ஒண்ணும் ப்ராப்ளம். நிறைய தடவை கேட்கலாம். இல்ல அதுதான், அது மட்டும் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கு மைண்ட்ல. கொஞ்சம் இதா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. தப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் பேஸ். இந்த பேஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லட்சியம் என்னன்னு நம்ம வச்சுக்கணும் தெரியுமா? வால்மீகி ராமாயணம் 25,000 ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்துல. அதுதான் ஆதி காவியம். அந்த ஆதி காவியத்தை அக்ஷர ஸ்பஷ்டமா நீங்க எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்றத நீங்க கோலா வச்சுக்கணும். அதை நீங்க வாசிக்கணும் அப்படின்னா எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த அக்ஷரங்கள் தான். இந்த அக்ஷரங்களுடைய உச்சாரணம், ப்ரொனவுன்சியேஷன் தான். சரியா?